கீரை சாப்பிட்றது எவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஆனால் என்னன்னே தெரியல, இங்கே கீரை வாங்கினா மட்டும் எங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் அப்பப்போ வந்து பாலக்கீரை மட்டும் வாங்கி ஜஸ்ட் பருப்பு போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது ஓரளவுக்கு சாப்பிட்டா டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த முருங்கைக்கீரைலாம் சாப்பிடும்போது சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. எல்லாருக்குமே ப்ராப்ளம் மாதிரி க்ரியேட் ஆகுது. அதனால் கீரையை இங்கே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு பதிலாக தான் புதினா கொத்தமல்லி நிறையவே வந்து சமையலில் சேர்த்துக்கிறது. இன்றைக்கி அந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இன்றைக்கி அவனுக்கு எக்ஸாம். இப்போ தான் யூனிட் 1 முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூனிட் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அவனுக்கு இவிஎஸ் எக்ஸாம். அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னு பார்த்து ஆல் தி பெஸ்ட்டு சொல்லி ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டேன். மதிய ஹஸ்பண்ட் வந்து சூப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு அப்புறமா தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருந்தேன். கார்ன், பட்டாணி, கேப்சிகம், கேரட், பீன்ஸ், பன்னீர் இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்.